குட் மார்னிங் டீம். நான் உங்கள் குமார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பொதுவா சமைக்கிறது கஷ்டமா, சமைச்ச பிறகு அந்த பாத்திரங்களை கிளீன் பண்றது கஷ்டமா அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் சமைச்சிடலாம், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, சமைச்ச பொருளை அந்த பாத்திரங்களை கிளீன் பண்றதா மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது கிளீனிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு தீர்வும் முதக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். இந்த பல்லி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் சமையல் கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன் சமையல் கட்டுக்குள்ளே இருக்குதுன்ட்டு பெரும்பாலும் தெரியாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் நைட்டில் தான் ரொம்ப நடமாட்டம் இருக்கும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் அன்னைக்கு பயன்படுத்தின பொருட்களை பூரா கிளீன் பண்ணி நைட்டில் கிச்சனில் கவுத்தி வச்சுருப்பீங்க. சரியா? அது என்ன ஆகும்னா, அந்த ஈரமெல்லாம் காஞ்ச பிறகு அதுல புள்ளி புள்ளியா ஒரு லேயர் படியும். சரியா? சுண்ணாம்பு லேயர் மாதிரி எல்லா பாத்திரங்களையும் அந்த லேயரா படிஞ்சிருக்கும். அதை திங்கிறதுக்காக இந்த பல்லி, கரப்பாம்பூச்சி எல்லாம் வரும். சரியா? மறுநாள் காலையில் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல கிளாஸ்ல தண்ணி எடுத்து குடிப்போம். அந்த கிளாஸை கழுவுமானா கழுவ மாட்டோம். ஏன்னா நைட்டு தான் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம், காலையில அப்படியே எடுத்து நம்ம குடிப்போம். அப்ப ஏற்கனவே அந்த சுண்ணாம்பு பொடிய மாதிரி புள்ளி புள்ளியா இருந்ததுல பல்லியோ கரப்பானோ நக்கிட்டு போயிருக்கும். அந்த அந்த கிளாஸ் அப்படியே எடுத்து நம்ம குடிக்கிறப்பதான் இதுதான் ஃபுட் பாய்சன் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை. எதுக்குன்னே தெரியாது. எதுக்குன்னே தெரியாம ஒரு சில உடல் உபாதைகள் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி தான். ஏன் அந்த பல்லி பாய்ச்சா நைட்ல வருது, அந்த பாத்திரம் கழுவுன பிறகுனா, நம்ம பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான டிஷ்வாஷ் லிக்யூட் ஆகட்டும், டிஷ்வாஷ் பார் ஆகட்டும் அல்லது பவுடர் ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா பிஹெச் பேலன்ஸ் இல்லாதது, காரத்தன்மை, அதாவது கெமிக்கல் பேஸ் அதிகமா, ஆசிட் பேஸ் அதிகமா உள்ள ப்ராடக்ட் தான். சரிங்களா? அதனாலதான் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ற பாத்திரங்களே பாருங்க, காஞ்ச பிறகு பாருங்க புள்ளி புள்ளியா வெள்ளை வெள்ளையா தெரியும். அது ரொம்ப குவாலிட்டியா நீங்க வாங்கினாலும் சரி அதுல தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க விளம்பரம் பண்ணி அதை மார்க்கெட் பண்றதுக்கு ரொம்ப செலவாகும். அப்போ குவாலிட்டியில அவங்க கை வச்சாதான் அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு வர்த்தகம் இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு, ஆரோக்கியம் மற்றும் ஈஸியா கிளீன் பண்ணக்கூடியது அப்படிங்கிறதுக்கு மோதிக்கர்ல சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, 1.5 டிராப், ஒரு துளி புரட்சி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1/2 லிட்டரு இந்த 1.5 டிராப்பை வச்சு 5000 பாத்திரங்களை நீங்க கிளீன் பண்ணலாம். 1 லிட்டரு தண்ணியில இது 10 ml 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி குலுக்கிக்கிட்டு அந்த தண்ணியை வச்சே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்திரங்களை கிளியர் பண்ணலாம். எந்த கீரலும் விழாது. நீங்க சுத்தப்படுத்தி காய வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கதும் இருக்காது. ஏன் அப்படின்னா, இதுல என்ன கலந்துருக்காங்க அப்படின்னா, சோற்று கத்தாழையும் எலுமிச்சை சாறும் தான் இதுல இருக்குது. சரிங்களா? சோத்து கத்தாழையும் எலுமிச்சை சாறும் தான் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. பிஹெச் பேலன்ஸ் பண்ணப்பட்டது, காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் சமநிலைப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ப்ராடக்ட் 1.5 டிராப். சரிங்களா? இல்ல நீங்க சொல்லுவீங்க, மற்றவங்க மாதிரி நீங்களும் விளம்பரத்துக்கு சொல்லிட்டு வைங்க, நாங்க வாங்கி பயன்படுத்தின பிறகு நல்லா இல்லை என்ன செய்ய. மோதிக்கர்ல இருக்கக்கூடிய 750 ப்ராடக்ட்டுக்குமே 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி கொடுத்துருக்காங்க. 100% தர உத்தரவாதம். நீங்க என்னைக்கு வாங்குறீங்களோ அதுல இருந்து 30 நாளுக்குள்ள இந்த ப்ராடக்டை நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்தி இல்லை, குவாலிட்டியில கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் கொடுத்து நீங்க காசு வாங்கிக்கலாம். இந்த வீடியோல தானே பேசுறேன், யாருக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா இதுலயே கம்பெனியோட மோதிக்கருடைய வெப்சைட்லயே நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட பில்லோட இதை அட்டாச் பண்ணீங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 28 வருஷமா இன்னைக்கு இந்தியாவில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 28 வருஷமா அந்த 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் தர்றாங்க. இந்த பொருளை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி பேசுறதுக்கும் கால் பண்றதுக்கும் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 நம்பர்ல உங்களுக்கு எது வசதியோ அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். நன்றி, வணக்கம்.